அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நபிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய நற்பாக்கியத்திற்குரிய உம்மத்தினர் மீதும் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். பெண்கள் ஒரு காலத்தில் பிறப்பது கடினம், வாழ்வது கடினம், அவர்கள் படிப்பதோ கல்வி அறிவு பெறுவதோ கடினம் என்றெல்லாம் இருந்த சூழ்நிலைகளை மாற்றி பெண் குழந்தை பிறப்புதான் சிறந்த பிறப்பு என்று சொல்லி அவர்களுக்கு ஒழுக்கத்தையும் கல்வியையும் போதிக்கக்கூடிய தந்தை தாய் அவர்கள் சுவனவாசிகள் என்று சொல்லி பெண்களுக்கான கல்வி மேம்பாட்டை குறித்து நிறைய பேசியது இஸ்லாமிய மார்க்கம். எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் இருக்கிறது, இன்னமின் பரக்கத்தில் உம்மி. ஒரு பரக்கத்தான தாய்க்கு அடையாளம் என்ன தெரியுமா? அவளுக்கு பிறக்கிற முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறப்பது. அதற்காக மற்றவர்கள் நல்லவர்கள் அல்ல என்று பொருள் அல்ல. மிகவும் பாக்கியம் பெற்ற தாய் யார் என்றால், அந்த தாய்க்கு முதல் குழந்தை பெண் குழந்தை பிறக்குமானால் அந்த தாய் பாக்கியத்திற்குரியவள் என்றால், இப்படி சொல்லுவதன் மூலம் பெண் குழந்தையை பெற்றெடுத்த தாய் அவள் மிகவும் பாக்கியத்திற்குரியவள் என்கிற செய்தியை உலகத்திற்கு இஸ்லாம் சொல்லுகிறது. பொம்பளை புள்ள பிறந்த உடனே கொண்டு போய் தோண்டியெல்லாம் குழி தோண்டியெல்லாம் புதைச்சிட்டு இருந்தான். குர்ஆனில் வருகிறது, அயும்சிகுஹு அலா ஹூனின் அம் யதுஸ்ஸுஹு ஃபித் துராப். குழந்தை பிறந்துருச்சுன்னு செய்தி சொல்லுவாங்களாம், மூஞ்சியெல்லாம் கருத்து போயிருமா. கருத்து போன உடனே கொஞ்ச நாளைக்கு வெளியே வரமாட்டானா, யோசனையில் இருப்பானா. என்ன யோசனை? அல்லாஹ் சொல்கிறான், அயும்சிகுஹு அலா ஹூனின், கேவலத்தோடு இந்த குழந்தையை வைத்துக் கொள்வதா, அம் யதுஸ்ஸுஹு ஃபித் துராப், அல்லது மண்ணை போட்டு மூடிடுறதா, உயிரோடு புதைப்பதா என்று இந்த இரண்டு கருத்துக்கிடையில் அவன் தடுமாறுகிறான். இந்த ரெண்டு தான், கேவலத்தோடு வாழலாமா அல்லது மண்ணோடு புதைத்து விடலாமா. சொல்லிட்டு அல்லாஹ் அந்த ஆயத்தை இப்படி முடிக்கிறான், அலா ஸஅமா யஹ்குமூன், நீங்கள் செய்கிற முடிவு ரொம்ப கெட்டது என்று சொல்லுகிறான். பெண் குழந்தையை வைத்திருப்பது கேவலம் என்று கருதுவதும் தவறு, அவளை அடுத்து படிக்க விடாமல் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, வாழவே விடாமல் அவளை புதைப்பது, இந்த தீர்ப்பு மிக கெட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பெண் குழந்தை பிறந்தால் கேவலம் என்கிற நிலை உலகத்தில் நீண்ட காலம் நீடித்தது. ஏன் இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்கு. யாராவது ஒரு மருமக வரிசையாக 2 புள்ள பெண் பிள்ளை, 3ஆவது பெண் பிள்ளை ஆயிடுச்சுன்னா அந்த வீட்டிலேருந்து பார்க்க வர்றதில்லை. எந்த வீட்டிலேருந்து? மாமியா வீட்டிலேருந்து பார்க்க வரமாட்டாங்க. வரிசையாக பொட்டையாக பெற்று போடுறா அப்படின்னு சொல்லி ஒரு அவச்சொல், திட்டுதல். பெண் குழந்தைன்னு பிறந்த உடனே சுருதி இறங்கி போகிறது. அறியாமை காலத்தினுடைய அந்த மௌட்டிகம், அறியாமை இன்னமும் இங்கே நீடித்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம் தானே. ஹசரத், குழந்தை பிறந்திருக்கு, நீங்கள் தான் வந்து பேர் வைக்கணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போவாங்க ஹசரத்தை. அவர் இப்படி ஒரு சந்துக்குள்ளே அந்த வீடு இருக்குன்னு வைங்களேன், அவர் வரும்போது அங்கிருந்தே சீரியல் செட்டு, டியூப் லைட்டு எல்லாம் பயங்கரமாக வச்சு, பாட்டு கச்சேரி மாதிரி எல்லாம் பயங்கரமாக பாட்டெல்லாம் கொளுத்தி வீட்டில் ஒரு 10, 300, 400 பேர் உட்காந்து அமர்க்களமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வரும்போதே முடிவு பண்ணிடலாம், ஆண் குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஏன்னா பெண் குழந்தைக்கு பேர் வைக்கிறது சைலண்ட்டாக நடக்கும். ஹசரத் வாங்க பேர் வைக்கலாம், எதுக்கு ரொம்ப பெருசாக செய்யணுன்ட்டு யாரையும் கூப்பிடலை. நானும் நீங்கள் மருமகன் அவ்வளோதான், அவங்க அத்தா 4 பேர் மட்டும்தான், நம்ம உட்காந்து முடிச்சுக்கலாம். குழந்தைக்குன்னே சொல்லுவார். அப்படி மௌத்தா போன வீடு மாதிரி இருக்கும். ஒரு லைட்டு கீட்டு ஒன்றும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது.
கூட்டு போய் சத்தம் இல்லாமல் குழந்தைய கொண்டு வந்து வச்சு, என்ன பேருங்க, எதையாவது ஒன்று வைங்க, ஏற்கனவே 2 பிறந்துருச்சு, நீங்கள் எதையாவது ஒன்று வைங்க. இப்படிங்கிறப்போ பெண் குழந்தையின் மீதான கசப்புணர்வு அது பிறந்துட்டாவே குடும்பத்துக்கு விளங்காதுங்கிற மாதிரி ஒன்று தெரியுமா? பெண் குழந்தைகள் வீட்டில் இருக்கிற வரை அல்லாஹ் உங்களுடைய வருமானத்தின் வழிகளை திறந்து விடுவான், பரக்கத்தின் வாசலை திறந்து விடுவான். நீங்கள் ஆண்கள் மட்டுமே இருக்கிற வீடுகளிலேயும் புகுந்து பாருங்கள், பெண்கள் மட்டுமே இருக்கிற வீடுகளிலும் புகுந்து பாருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் குறைவாக கொடுத்திருந்தாலும் பரக்கத்து நிறைவாக கொடுத்து விடுவான். அப்படித்தான் பெண் குழந்தைகள். பெண் குழந்தைகள் பெறுவது என்பது பாக்கியம். அந்த குழந்தைகளை பெற்றெடுப்பதும் அதை வளர்ப்பதும் அதை ஆளாக்குவதும் அதற்கு கல்வி கொடுப்பதும் அதற்கு பொருத்தமான ஜோடியை தேர்வு செய்வதும் இதுவெல்லாம் இந்த மார்க்கத்தில் ரொம்ப விரும்பி வலியுறுத்தப்பட்ட வரவேற்பு கொடுக்கப்பட்ட செய்திகள். நீங்களெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள், 2 பெண் குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி ஒழுக்கம் புகட்டிய அந்த தந்தையும் நானும் இப்படி இருப்போம் என்று 2 விரல்களை சேர்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சஹாபி, அவருக்கு ஒரு புள்ள தான் போல தெரியுது, அவர் உடனே டக்குன்னு கேட்டுருவார், 2 பிறந்தா தானவா, 1 இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 இருந்தாலும்னு சொல்லிடுவாங்க. ஒரே ஒரு பெண் குழந்தைக்கு ஒருவன் தந்தை என்றால் நாயகத்தோடு அவன் மறுமையிலே நெருக்கமாக இருக்கிறான். நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும். நபிமார்களோடு நெருக்கமாக இருக்க அவர் ஒன்றும் இரவு தொழுகையாளி அல்ல, அவர் இன்னும் பகல் நோன்பாளி அல்ல, ஆண்டாண்டு காலம் வணங்குபவர் அல்ல, மிகப்பெரிய வணக்க வழிபாடுகளை செய்த சாலிகின்களில் சேர்ந்தவர் அல்ல. செஞ்சது என்ன தெரியுமா? ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போய் இருக்கிற நற்பாக்கியத்தை பெறுகிறார் என்றால், நான் இங்கே பெண் குழந்தையை இஸ்லாம் போற்றுகிறது, அவர்களுக்கு மரியாதை தர சொல்லுகிறது, அவர்களுக்கு கல்வி தர சொல்லுகிறது, மார்க்க அறிவை புகட்ட சொல்லுகிறது என்றெல்லாம் பேசுவதற்காகத்தான் நான் அடிப்படையாக சில விஷயங்களை சொல்லிக் கொண்டு வருகிறேன். பெண் குழந்தைகளை பொறுத்தவரை நான் இதை சொல்கிறப்பவே இன்னொன்று சொல்லிக்கிறேன். பெண் குழந்தை வரிசையாக பிறக்கிற பொம்பளை பிடிச்சி திட்டுற பழக்கம் எல்லா பக்கம் இருக்குது. வீட்டுக்கு வர்ற மருமகம் ஒரு குழந்தை 2 குழந்தைன்னு பெண் குழந்தை ஆயிடுச்சுன்னா உடனே திட்ட ஆரம்பிச்சிடுறது. நல்லா தெரிஞ்சுக்கணும், தாய்மார்கள் நிறைய வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? சொல்லிட்டாங்க எனக்கு வரும்போதே, ஆம்பளைங்க கம்மியாக இருக்கிறாங்க, பொம்பளைங்க நிறையா இருக்கிறாங்க, அதனால் தைரியமாக பேசுங்க. அதாவது கூட்டம் குறைவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட வேணாம், நிறைய பொம்பளைங்க இருக்கிறாங்க. இது பரவாயில்ல, சில இடங்களில் கூட்டிகிட்டு போகிறப்பே சொல்லிடுவாங்க, ஹஸ்ரத் ஜனங்க கம்மின்னு நினைக்காதீங்க, மலக்குமார்கள் நிறைய இருக்கிறாங்க, மலக்குமார்கள் அதிகமாக இருக்கிறாங்க, நீங்கள் பாட்டில் பேசுகம்பாங்க. தாய்மார்கள் இருக்கிறார்கள் என்பதை விட அவர்கள் கவனிக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையோடு நான் சொல்லுகிறேன். ஒரு பொண்ணுக்கு, ஒரு பொம்பளைக்கு பிரசவமாகி அவள் பெண் குழந்தை பெறுகிறாள், ஆண் குழந்தை பெறுகிறாள் என்பது அவளை பொறுத்ததல்ல, கணவனை பொறுத்தது. இது அறிவியல் ரீதியாகவும் இதுதான், மார்க்க ரீதியாகவும் இதுதான், மார்க்க ரீதியாகவும் இதுதான். அறிவியல் பேசுகிற அல் குர்ஆனுடைய ஒரு வசனம் இப்படி வருகிறது, மின் நுத்ஃபத்தின் இதா தும்னா. சூரத்துல் கியாமாவிலே خلقز زوجين الذكر والانثى, ஆண் பெண் குழந்தைகளுடைய படைப்புகளை பற்றி பேசுகிற போது ஆணினுடைய அணுக்களில் தான் அது பெண் குழந்தையா ஆண் குழந்தையாங்கிற முடிவு இருக்குதே ஒழிய பெண்ணினுடைய கருப்பையை வைத்து ஆனா பெண்ணாங்கிறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, என்னமோ அந்த புள்ள தான் பொம்பளை புள்ளையை பேத்துட்ட மாதிரி அந்த பொம்பளைகளை போட்டு அந்த புள்ளையை திட்டுறது. நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும், கர்ப்பத்திலே பிறக்கிற குழந்தை ஆண் அல்லது பெண் என்பதற்கும் அந்த பெற்றெடுக்கிற பொண்ணுக்கும் சம்பந்தமே இல்லை. முழுக்க முழுக்க இது ஆண்கள் சம்பந்தப்பட்டது. குரோசோம்களை பற்றி, XY அணுக்களை பற்றி ஆய்வு நடத்துகிற அறிவியல்காரர்கள் சொல்லுகிறார்கள்,
இந்த அணுக்களில் மாறுபாடு ஆம்பளைட்ட இருக்குதே ஒழிய பொம்பளைட்ட கிடையாது. அதனால் வரிசையாக எந்த மருமகளாவது பொன் குழந்தை பெற்றுச்சுன்னா அந்த மாமியாமார்களுக்கு சொல்கிறேன், தயவு செய்து அந்த பொண்ணுகளை திட்டாதீங்க, முதல்ல உன் மகனை திட்டு. இந்த பாலா போனவன் வரிசையாக இப்படி பண்ணுறானே, இவனை என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் உலகத்தில் எந்த பொம்பளையும் பையனை திட்டுறதில்லை, பொண்ணை தான் திட்டுறது. ஆனால் பொண்ணுக்கும் கருப்பையில் இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணாங்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது குர்ஆனில் வர்ற செய்தி நான் சொல்லுவது. ஒரு ஆள் இருந்தார் முன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண் குழந்தைகளை கேவலமாக நினைச்ச காலம். அவர் பேர் அபு ஹம்சான் பேர், அவருக்கு பேர் அபு ஹம்சா. ஒரே மனைவி, வரிசையாக 6 பிரசவம், 6 பெண் குழந்தை. யார் காரணம்? அந்த ஆள் தான் காரணம், பொம்பளை இல்லை. சரி, 6 குழந்தையாக பெற்ற உடனே இந்த பொம்பளைகிட்ட பேசுறதில்லை, இந்த பொம்பளைகிட்ட வர்றதில்லை, இந்த வீட்டுக்கு வர்றதே நிறுத்திட்டான். அது 6 குழந்தையோடு வச்சுக்கிட்டு படாத பாடுபடுது ஒரு ஏழை தாய். இன்னொரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி பக்கத்து வீட்டில் தான் வச்சுருக்கான். பக்கத்து வீட்டுக்கு வர்றான், பக்கத்து வீட்டில் இருக்கிறான், காலையில் எந்திரிச்சு போகிறான், எல்லாம் நடக்குது பக்கத்து வீட்டில். ஆனால் இந்த வீட்டில் இது 6 குழந்தையோடு இருக்குது. 2 வீட்டுக்கு இடையில் ஒரே ஒரு சின்ன தடுப்பு தான். இதெல்லாம் தெரியும், பேச்சு சத்தம் எல்லாம் கேட்கும். அப்போ அந்த ஆள் வந்து அங்கே உக்காந்துட்டு இருக்கிறப்போ இந்த பொண்டாட்டி, முதல் பொண்டாட்டி, 6 பெண் குழந்தைக்கு தாய், அவள் அழகான ஒரு கவிதை படித்தாள். இந்த கவிதை பக்கத்தில் அப்படி காதில் உழுகும், அவன் காதில் உழுகுட்டுன்னே படித்தா. அதாவது அந்த காலத்தினுடைய பெண் குழந்தை குறித்த நிகழ்வுகள் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த கவிதை ஒன்று சான்று. மாலி அபி ஹம்சத்தலா யதீனா, நம்ம பாடுது, ஏன் தான் இந்த அபு ஹம்சா இந்த பக்கம் வரமாட்டேங்கிறாரோ. கதுபான அல்லாஹ் நலிதல் பனீனா, ஆம்பளை குழந்தைய பெத்தெடுத்து கொடுக்கலங்கிற கோபத்தினால இந்த ஆள் இந்த பக்கமே வரமாட்டேங்கிறாரு. சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுது, நாங்கள் வெறும் விளை நிலங்கள் தான், நீங்கள் போடுகிற வித்துக்களை விதைத்து வளர்த்து தர முடியுமே தவிர விதையை மாற்ற எங்களால் முடியாதென்று அவருக்கு தெரியாதா? நாங்கள் ஒரு பாத்திரம்தான், பாத்திரத்திலே நீங்கள் போட்டதைத்தான் எடுக்க முடியுமே தவிர போடாததை எடுக்க முடியாது என்பது உனக்கு தெரியாதா? அப்படியே போகுது கவிதை. இந்த ஆள் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கார். இந்த பொம்பளை நம்மளை தான் சொல்லுது. உண்மை அதுதான். பெண்கள் விளைநிலம், பெண்கள் பாத்திரம், பெண்கள் ஒரு பை. ஆண் என்ன இடுகிறானோ, ஆண் என்ன விதைக்கிறானோ அதுதான் வெளியே வருமே ஒழிய அதில் மாற்றவெல்லாம் முடியாது. நீங்கள் எங்கேயாவது ஒரு விவசாய நிலத்தில் புகையிலைக்கு போட்டால் பருத்தி வராது, அல்லது பருத்திக்கு போட்டால் அரிசி வராது. என்ன போடுகிறோமோ அதுதானே. எனவே மார்க்க ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இந்த உலகத்தில் பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு பெண்கள் காரணம் அல்ல, ஆண்கள் தான் காரணம். எனவே தான் அப்படி ஒரு ஆண் பெண் குழந்தையை எடுத்து அவன் அதை பிறந்ததற்கு பின்னால் போற்றி பாதுகாத்து வளர்த்து ஆளாக்கி கொண்டு வருகிற போது மகத்தான கூலி. உங்களுக்கெல்லாம் தெரியும், பிரபலமான சஹாபி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, கலீஃபா. அவர் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, அடுத்து முஆவியா, 5வது கலீஃபா. கலீஃபா இருக்கையில் உட்காந்துருக்கிறார். மன்னர் மடியில் ஒரு பொம்பளை புள்ள, அந்த குழந்தைக்கு பேரும் ஃபாத்திமா. அது மடியில் உட்காந்துருக்குது, ஏதோ பேசிகிட்டு இருக்கார் குழந்தைகிட்ட. அந்த நேரம் பார்த்து சஹாபியான அப்துல்லா இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே அவர்கிட்ட வாங்க வாங்க உட்காருங்க. என்ன கலீஃபா மடியில் குழந்தைய வச்சு விளையாடிட்டு இருக்கிறீங்க? ஆமாம்மா, இது பெண் குழந்தை வீட்டில் பிறந்திருக்கு, இவளுகளை வளர்த்தி என்ன பண்ணா, தூரமானவனுகளையெல்லாம் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுருவாளுவோ, பக்கத்தில் இருக்கிறவனையெல்லாம் தூரமாக்கி விட்டுருவாளுவோ. அதாவது திருமணம் என்று வருகிற போது பக்கத்தில் இருப்பவனெல்லாம் தூரமாகி விடுகிறான், எங்கோ இருக்கிறவன் அவனெல்லாம் பக்கத்தில் ஆகி விடுகிறான். அதை தான் அவர் சிம்பாலிக்காக சொல்கிறாரு, யுகர்ரிபுனல் புஅதா வ யுபஇதுனல் குர்பா. தூரமாக இருக்கிறவனையெல்லாம் கொண்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கொள்ளவோ,
அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவனை எல்லாம் தூரமாக்கி விட்டுருவாள்வோ, இந்த பொம்பளைகளே இப்படி தான் அப்படின்னு சொன்னப்போ அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், கலீஃபா நீங்கள் உயர்ந்த மனிதர், நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? லா நதப அலல் கபீரி வலா ரஹிம அலல் சகீரி வலா அதஃப அலல் மர்தா மிஸ்லஹுன். 3 செய்தி சொல்கிறார் அவர் உட்கார்ந்திருந்தவர். கலீஃபா நீங்கள் இப்படி சொல்லாதீங்க, இந்த பொம்பளைங்க மாதிரி நோயாளிகளை பார்த்துக்கிறதுக்கு வேறு யாரும் இல்லை, சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டுறதுக்கும் வேறு யாரும் இல்லை, பெரியவர்களை பரிவோடு பார்த்துக்கிறதுக்கும் வேறு யாரும் இல்லை, இவங்களால தான் முடியும். நீங்கள் அவங்களுடைய மைனஸ் பாயிண்ட்டை பார்க்குறீங்க, கொஞ்ச நாள் கழித்து தூரமாக போயிடுவாளுவோ, பக்கத்தில் இருக்கிறவனையெல்லாம் விட்டுருவாங்க அப்படின்னு பார்க்குறீங்க. ஆனால் இதை பாருங்கள், எதை? ஒரு நோயாளியை பராமரிப்பதில், ஒரு குழந்தையை அன்பு காட்டி வளர்ப்பதில், பெரியவர்களை பரிவோடு கவனித்து கொள்வதில், இதிலெல்லாம் பொம்பளை தான். நான் அன்றைக்கி கூட பேசுகிறப்ப சொன்னேன், பேஷண்ட்டுகளை பார்த்துக்கிறதுக்கெல்லாம் நர்ஸை போட்டிருக்கோம், எல்லாமே கம்பவுண்டராக போனால் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கே எவனும் வரமாட்டான், எல்லாமே நர்ஸுகளை எடுத்துட்டா. காரணம் என்ன தெரியுமா? நோயாளிகளை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய செய்தி, அது ஆம்பளைக்கு அந்த பொறுமை பத்தாது. அதை தான் அவர் சொல்கிறாரு, கலீஃபா பெண் குழந்தை இப்படி பேசுகிறீங்களே, பெண் குழந்தைங்க மாதிரி பேஷண்ட்டுகளை யாராவது பார்த்துக்க முடியுமா? குழந்தைகளை யாராவது அன்பாக வளர்க்க முடியுமா? நம்ம கையிலெல்லாம் குழந்தை கொடுத்தோம்னா எட்டி பந்தாடி விளையாடிடுவோம். சில பேர்லாம் இப்படி தான் தூக்குவான், தூக்குறப்பவே தலையிலேருந்து ஏதோ வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒருத்தன் இப்படி தான் தூக்கிட்டே வந்திருக்கான். யாரோ கூட வந்து அவனோட ஃப்ரெண்டு கேட்டிருக்கான், யார் இது? என் குழந்தை தான். என்ன பேர்? சனியன். உள்ளே இருந்த நம்ம சவுண்டு விட்டுச்சான், ஏங்க அவர் உங்கள் பேரை கேட்கல, புள்ள பேரை கேட்டார். யார்? தேவையா இது? சில பேருக்கு குழந்தையை ஹேண்டில் பண்ணுறதுக்கே ஆம்பளைகளுக்கு தெரியாது. எங்கள் ஊர் பக்கமெல்லாம் சொல்லுவாங்க, ஆம்பளை கையில் கொடுத்த குழந்தையும் பொம்பளை கையில் கொடுத்த சம்பளமும் விளங்காதும்பாங்க. தாய்மார்கள் திட்டுவாங்க. இப்போ தான் இந்த ஆள் கொஞ்சம் ஒழுக்கமாக கொடுத்துட்ருக்கார். ஆம்பளை கையில் குழந்தை கொடுத்தால் வளர்க்க தெரியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. குழந்தைகள் என்ன தோரணையில் இருக்கிறார்களோ அவர்களை போல மாற வேண்டும். ஆம்பளைக்கு அந்த பொறுமை பத்தாது. திடீர்னு நம்ம பேத்தி வந்து டீச்சராக மாறிடும். டீச்சராக மாறினா அங்கே அடி வாங்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்டாக உட்காரணும், அது அம்மானால தான் முடியும், அத்தானால முடியாது. திடீர்னு அந்த அம்மா கையை நீட்டுறதுக்கு அம்மானால தான் முடியும், அத்தானால முடியாது. குழந்தைகளை எடுப்பது, வளர்ப்பது, ஆளாக்குவது என்பது அது ஒரு தனி கலை, அவர்களுக்குத்தான் வரும். நான் 3 செய்தி சொன்னேன். பேஷண்ட்டுகளை பார்த்து கொள்ளுகிற விஷயத்தில், குழந்தைகளை அன்பு காட்டி வளர்க்கிற விஷயத்தில், அதே மாதிரி பெரியவர்களை பரிவோடு கவனித்து கொள்ளுகிற விஷயத்தில். அம்மா தான் இன்னைக்கு பேஷண்ட் ஆகிட்டா, அவங்க பெத்த ஆம்பளை பசங்க எவ்வளோ தூரம் பார்க்குறானோ இல்லையோ தெரியாது. ஆனால் அடுத்த வீட்டுக்கு போயிருந்தாலும் பரவாயில்ல, இவர் கட்டி கொடுத்த, இவர் பெத்தெடுத்த மகள் லேசாக ஒரு நாள் ஜுரமாக இருந்தாவே 2வது நாள் வந்து நின்றுவா. அத்தாவுக்கு முடியலையாமே, அத்தாவுக்கு காய்ச்சலாமே. அவன் ஆம்பளை பையன் ஃபோனில் தான் விசாரிச்சுக்கிட்டே இருப்பான் ரொம்ப காலம் வரையும். பெண்களை போல் பரிவோடு பெரியவர்களை பார்த்து கொள்ளுவது வேறு யாராலும் முடியாது. அப்போது அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா முஆவியா அவர்களிடத்தில் அதைத்தான் சொல்லுகிறார்கள். நீங்கள் தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க பெண் குழந்தைகளை பற்றி. அவர்களால் முடிந்த இந்த மாதிரி செய்திகள் உலகத்தில் வேறு யாராவது செய்ய முடியுமா என்று பெண் குழந்தைகளின் பெருமைகளை பேசுவார்கள் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை பெண் பிறக்க வேண்டும், பெண் எல்லா வீட்டிலும் இருக்க வேண்டும், பெண் பரக்கத்திற்கு காரணமாக வேண்டும். பெண் வீட்டில் இருக்கிற கலகலப்பான சூழ்நிலையை ஒரு பெண்ணால் தான் தர முடியும். ஆண் குழந்தைகளை விடவும் பெண் குழந்தைகளிடத்தில் இதுவெல்லாம் இருக்கிறது. தவறி கூட பொம்பளைகளை, பெண் குழந்தைகளை தப்பாக கையாண்டக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கடைசி உரை ஹஜ்ஜில் வைத்து பேசுகிற போது சுமார் 1,16,000 பேர் அந்த ஹஜ்ஜில் கூடியிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா பெருவழியில் வைத்து
1,16,000 நபித்தோழர்களுக்கு இடையிலே உரையாற்றுகிற போது சொன்னார்கள், ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசா. நீங்கள் அந்த வார்த்தையை கவனிக்கணும். அதாவது 63 வருஷம் வாழ்ந்து முடித்தவர் தங்கள் வாழ்க்கையை நிறைவு செய்கிற போது உலகத்திற்கு பெரிய அமானிதமாக சில விஷயங்களை கொடுத்துட்டு போகிறார். அந்த அமானிதங்களை கொடுத்து விட்டு போகிற போது, அமானிதங்களை ஒப்படைக்கிற போது சொல்லுகிற ஒரு சமூக தலைவரினுடைய அன்பான வார்த்தைகள் என்ன வார்த்தை தெரியுமா? ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசா, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஃபைன்னக்கும் அகத்துமூஹுன்ன பி அமானின் மினல்லாஹ், யாரெல்லாம் பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கீங்களோ இவர்கள் இறைவனுடைய அமானிதம். அல்லாஹ் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கிற அமானிதம் பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்து வச்ச பொருள் அல்ல, யாரோ ஒப்படைத்த பண்டல் அல்ல, பார்சல் அல்ல. அல்லாஹ் உங்கள் கையில் கொடுத்திருக்கிற அமானிதம் பெண் பிள்ளை. அந்த பெண் பிள்ளைகளை ரொம்ப கவனமாக கையாளுங்கள் என்று விடைபெறுகிற தருவாயில் 63 வருஷத்திற்கு பின்னாலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கடைசி அந்த பயணத்தில் வைத்து, ஹஜ்ஜில் வைத்து பேசுகிறார்கள் என்றால் பெண் குழந்தைகளை பராமரிக்கிற அவசியம் புரிய வேண்டும். இங்கே அதனால்தான் பராமரித்து வளர்த்து ஆளாக்குவதோடு நல்ல கல்வி தர வேண்டும் என்பதற்காக பெண்களுக்கான கல்வி ஏற்பாட்டை, குறிப்பாக மார்க்க ரீதியாக உள்ள ஒழுக்கங்களை பெண்களுக்கு உருவாக்கி தருவதற்காக வேண்டி இன்றைக்குள்ள ஏற்பாடுதான் இந்த பெண்கள் மகளிர் கல்லூரியினுடைய பொது கட்டிடமும் இங்கு இருக்கிற பாட அமைப்புகளும். இங்கு இருக்கிற நிர்வாகிகள், அந்த மதரசாவிலே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், ஆசிரியைகள் எல்லோரும் நல்ல துஆவிற்கு கடமைப்பட்டவர்கள். ஆண் குழந்தைகளுக்கு கல்வியை தருவதை விட பெண்களுக்கு தர வேண்டும். காரணம், ஒரு பெண் மார்க்க அறிவை பெறுகிற போது மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கும் சேர்ந்து பெறுகிறாள். நாங்கள் பல்வேறு நிஸ்வான் மதரசாக்களை வலியுறுத்தி பேசுகிற போது சொல்லுவதுண்டு, ஒரு ஆண் ஆலிமுக்கும் ஒரு பெண் ஆலிமாவுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு. ஒரு ஆண் ஆலிம் பள்ளிவாசலிலே தொழ வைப்பார், குழந்தைகள் மதரசாவிலே ஓதி கொடுப்பார், அரபிக் கல்லூரிகளிலே பேராசிரியராக இருப்பார், திரைக்கு பின்னாலே பெண்களுக்கு கூட அவர் ஓதி தருவார். ஆனால் ஒரு பெண் இவ்வளவு பணியெல்லாம் செய்ய மாட்டா. அவ எங்கேயும் பேசுமாமா இருக்கிறது இல்லை. அவ எங்கேயும் போய் பப்ளிக்கில் ஆண்களுக்கு முன்னாலே நின்றெல்லாம் உரையாற்றுறது இல்லை. ஆனால் ஒரு குடும்ப நிர்வாகத்தில் ஒவ்வொரு வீட்டிலேயும் அவள் படித்த ஒழுக்கத்தை அவள் தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்து அவள் உருவாக்கினால் போதும். பல குடும்பங்கள் சேர்ந்ததுதான் சமூகம். சமூக மாற்றத்தை யாராவது விரும்பினால் அது குடும்பங்கள் தோறும் ஆலிமாக்களை உருவாக்குவதன் மூலமாக மட்டும்தான் அது சாத்தியப்படும். நமக்கும் அது தெரிஞ்சிருக்கு. பொம்பளைங்க ஓதிட்டு இருக்கிறது நல்லது, ஏன்னா ஆம்பளைங்க ஓதுறது இல்லை, நமக்கும் தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா? பொண்ணு பார்க்குறதுக்கு போவோமல்ல, பொண்ணு பார்க்குறதுக்கு பொண்ணு எப்படி பார்ப்பாங்க? ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. இந்த ஊரில் எப்படி பார்ப்பாங்கன்னு தெரில. பொண்ணை போய் பார்க்குறது, பேச்சு கொடுத்து பார்க்குறது, சிரிக்க சொல்லி பார்க்குறது, சொத்தப்பல் இருக்கான்னு பார்க்குறதுக்காக, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் நாங்கள் பொண்ணுக்கு தலை சீவி விட்றோங்கிற பேரில் பேன் இருக்கான்னு வரையும் பார்த்துருவாங்க. அதாவது என்னென்ன பார்க்கணுமோ, ஒரு காலத்தில் பாட்டு பாட சொல்லி இங்கிருந்து அது வரை நடக்க விட்டு இப்படிலாம் ஒரு காலத்தில் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ தலை சீவி பேன் குத்துற வரையும் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பொண்ணை பற்றி விசாரிப்பாங்க. பொண்ணு ஓதுமா, பொண்ணு தொழுகுமா, பொண்ணு அப்படியா, பொண்ணு இப்படியா. அப்போ அவங்க வீட்டில் ஒரு சந்தோஷமாக சொல்லுவாங்க, ஆமாம்மா நாங்கள் ஓத வச்சுருக்கோம், பொண்ணு இத்தனாவது வரை படிச்சிருக்குது, இந்த மாதிரி எங்களுடைய இதில் இந்த அன்னை கத்தீஜா மதரசால ஓதி பட்டமெல்லாம் வாங்கியிருக்குது, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்கன்னு வைங்க, சந்தோஷமாக எந்திரிச்சு வந்துடுறோம். என்னென்னா, தேடுகிற போது நம் வீட்டுக்கு வருகிற மருமகள் அவள் ஓதியவளாக இருக்க வேண்டும் என்கிற ஆர்வமும் எதிர்பார்ப்பும் இன்றைக்கி பரவலாக இருக்குது. நான் இதுக்கு எதுக்கு சொல்ல வர்றேன், இதுக்கு நேர் மாற்றம். நீங்கள் மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்க, போய் உட்காந்த உடனே என்ன தெரியுமா, எவ்வளோ சம்பளம் வாங்குறார், எவ்வளோ வருஷமாக இருக்கார், அதே கடையிலேயே இருக்கிறாரா, அடிக்கடி மாறுவாரா, வெளிநாடு ஏதாவது போவாரா, விசா அனுப்புறதுக்கு அங்கே யாராவது இருக்காங்களா,
போனஸ் எவ்வளோ வரும், ரிட்டையர்மெண்ட்டில் இவருக்கு எவ்வளோ இது கிடைக்கும், பிஎஃப் இருக்குதா, என்னென்ன இளவெல்லாமோ எல்லாம் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸாகவே இருக்கும். இந்த விசாரிக்கிற விசாரணை பூரா பார்த்திங்கன்னா எல்லாம் பண ரீதியாக பொருளாதார ரீதியாக இருக்கும். மறந்து கூட மாப்பிள்ளை ஓதிருக்கானான்னு நம்ம கேட்குறதில்ல. கேட்குறோமா? கேட்குறதே இல்லை. சில பேர் கொஞ்சம் அப்படி தீன்தாரிகளாக இருக்கிறவங்க இப்படி தொழில்கெல்லாம் போவாரா அப்படிம்பாங்க. அவங்க வீட்டில் சொல்லுவாங்க, எல்லாம் வெள்ளிக்கிழமை கரெக்டாக போயிடுவார் அப்படிம்பாங்க. சந்தோஷம், அவ்வளோதான். சரி, அவன் பையன் ஓதிருக்கானா, மாப்பிள்ளை பையன், நம்ம கேட்குறதில்ல. அவன் என்ன அலிபேத்தேவா, இல்லை அது கூட இல்லையா, அலிபத்தாவாவது ஓதிருக்கானா, மழைக்காக வேண்டியாவது மதரசா பக்கம் ஒதுங்கியிருக்கானா, கேட்கறதில்ல. காரணம் என்ன தெரியுமா? அவன் ஓதியும் ஓதாட்டியும் எல்லாம் அது அவனோட சேர்ந்தது. ஆனால் வர்ற மருமக பொண்ணு ஓதாமல் இருந்தா அது அவளோடு சேர்ந்ததல்ல, அடுத்த தலைமுறையோடு சேர்ந்தது. அதனால்தான் மாப்பிள்ளை பார்க்கிற போது மாப்பிள்ளை ஓதி இருக்கிறாரா என்று விசாரிப்பதில்லை, பெண்ணை பார்க்கிற போது அவள் ஓதி இருக்கிறாளா என்று விசாரிக்கிறோம். உங்களுக்கு புரிகிறதா? மாப்பிள்ளை ஓதி இருத்தல் அவனோடு தொடர்புடையது, பெண் ஓதி இருத்தல் அடுத்த சந்ததியோடு தொடர்புடையது. அப்ப அடுத்த தலைமுறைக்கு தேவையான மார்க்க ஞானம், இறைவனை பற்றிய அறிவு, நல்லொழுக்கம் உள்ள வாழ்க்கை, பெரியவர்களை மதிக்கிற பண்பாடு, அத்தனை சகோதர சமயத்தவர்களிடத்திலெல்லாம் வாஞ்சையோடு பழகுகிற விதம், இது எல்லாத்தையும் நம்ம சொல்லித்தரணும் அடுத்த தலைமுறைக்குன்னா. பெண்கள் அதற்கு ஏற்றாற்போல் மார்க்க அறிவை, கல்வியை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். நாம் பொம்பளைகளை ஓத வேணாம், படிக்க வேணாம் எதுவுமே சொல்லலை. படிப்பாக இருந்தாலும் ஓதுதலையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் பர்தா பேணுதலோடு இருந்தால் இந்த மார்க்கம் வரவேற்கிறது. நீங்கள் யாரும் தப்பாக நினச்சக்கூடாது. இந்த அஜர்த்துமார்களே இப்படித்தான், பொம்பளைகளை விடவே மாட்டாங்க. சில ஆளுங்க கேட்குறது உண்டு எங்கள்கிட்ட, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படி பொத்தி பொத்தி வைப்பீங்க? நமக்கு ஆத்திரமாக வரும். உன்னை கபூரில் போட்டு புதைக்கிற வரையும் அப்படி தான் வைக்கணும். இல்லை, மார்க்கம் சொல்லுகிற சட்டம் என்னன்னு பார்க்க வேணாமா? கோ எஜுகேஷன் வேண்டாம் என்கிறோம், நீண்ட காலமாக அதை சொல்லி வருகிறோம். ஆனால் தகராறு அங்கிருந்து தான் தொடங்குகிறது. மகளிர் கல்லூரிகளை விட இன்றைக்கு நடக்கிற பெரும்பாலும் இந்த காதல் கன்றாவி சமாச்சாரங்கள், பல்வேறு சமுதாய அவலங்கள் எல்லாம் எங்கே தெரியுமா? கோ எஜுகேஷனில் நடக்குது. கோ எஜுகேஷனில் உள்ள எந்த பிள்ளையும் பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் இன்றைக்கி இல்லை, எந்த பையனும் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாமல் இல்லை. கிளாஸில் நீங்கள் உங்களுக்கு யாருக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை கையை தூக்குங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோ வாத்தியார். யாரும் எவனாவது ஒருத்தன் தூக்கணுன்னா அவனை எல்லாம் பரிதாபமாக பார்க்குறான். அல்லாவே வாழ்க்கையில் இப்படி ஆகிட்டானே, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட இல்லாமல் ஒரு வாழ்க்கை, அவனை அத்தனை பேரும் பரிதாபமாக பார்க்குறான். முதல்லலாம் ஃபீஸ் கட்டலைன்னா பெஞ்சு மேலே ஏறி நில்லும்பாங்க. ஏதாவது தப்பு பண்ணால் பெஞ்சு மேலே ஏறி நில்லும்பாங்க. பெஞ்சு மேலே ஏறி குற்றவாளி மாதிரி அவன் நின்றான்னா எல்லா கிளாஸ் பூரா அவனை பார்க்கும், என் பாரு இப்படி சேட்டை பண்ணி மாட்டிக்கிட்டானே அப்படின்னு. அந்த மாதிரி இன்றைக்கி கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாதவன்னா அவனை கேவலமாக பார்க்குறான். அப்போ கோ எஜுகேஷன் குளறுபடிகள் நிறைய நடக்கிறது என்கிற காரணத்தால் தான் கல்வி சாலைகளில் கவனத்தை செலுத்துவதற்கு சமுதாயத்தை சொல்லுகிறோம். படிக்க வையுங்கள், ஓத வையுங்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் துறை சார்ந்த அறிவுகள் தாருங்கள், பெண்கள் மட்டுமே இருக்கிற கல்லூரியாக இருக்கட்டும். நாமெல்லாம் கோ எஜுகேஷன் வேணான்னு அஜர்த்துமார்கள்லாம் பயானில் சொன்னால், ஜும்மாவில் சொன்னால், மார்க்க பேச்சில் அரங்கங்களில் எதுக்கு கோ எஜுகேஷன் பண்ணுறீங்கன்னெலாம் சொன்னால் நம்மளையெல்லாம் பிற்போக்குவாதின்னு சொன்னாங்க. ஃபண்டமெண்டல் இவங்கெல்லாம் அடிப்படைவாதிகள், மதவாதிகள், இவங்க இப்படி தான் பொம்பளைகளை இப்படி கோ எஜுகேஷனில் படிக்க விட மாட்டேங்கிறாங்க, அப்படியா இப்படியானெல்லாம் சொன்னாங்க. ஆனால் உலகத்துக்கு இன்றைக்கி டெக்னாலஜியை கற்றுத்தருவதில் தேர்ந்தவன் இஸ்ரேல். 1000 தான் சைத்தான் வேலை பண்ணாலும் தகவல் தொழில்நுட்பத்தில் இஸ்ரேலை மிஞ்சி இன்றைக்கி யாரும் இல்லை. ரொம்ப சின்ன நாடு, சர்வதேச மீடியாக்கள் அவர்களுடைய கையில். சர்வதேச மீடியாக்கள் சர்வதேச அளவில் சாக்லேட் பிஸ்கட் போன்ற குழந்தைகள் உண்ணுகிற அத்தனை பொருளினுடைய மேனுஃபேக்சரிங் ஹெட் ஆஃபீஸ் என்பது இஸ்ரேல் தான். உலகத்தில் எவன் சாக்லேட் தயாரித்தாலும் இவ்வளோ ரீச் ஆகாது, அவன் மட்டும்தான் அதை செய்வான். விவசாயத்தில், இராணுவத்தில் இந்த 150 நாட்டுக்கு இராணுவ பயிற்சி தர்றதுக்கு அவன் நாட்டிலேருந்து போகிறாங்க.
இதுக்கு அவன் இத்தனூன்னு நாடு. துனியா பூரா யூதர்களை சேர்த்தனா 1.5 கோடி பேத்துக்கு மேலே யாருமே இல்லை. 1.5 கோடி தாங்க டோட்டல் துனியாவில் இருக்கிற யூதர்கள், யகூதிகள் 1.5 கோடி பேர். அவனுக்கு ஒரு நாடு இஸ்ரேல். ஆனால் 150 நாட்டுக்கு அவன் தான் இராணுவ பயிற்சி சொல்லித்தர்றான். குறிப்பாக சொட்டு நீர் பாசனத்தினுடைய அந்த விவசாய டெக்னாலஜியை இன்றைக்கி சர்வதேச அளவில் பாடம் எடுக்கிறவனே அவன் தான். நான் எதுக்கு சொல்கிறேன், இவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் சமீபத்தில் டெல்லவில்யூவில் இஸ்ரேலுடைய தலைநகரில் இஸ்ரேலுடைய கல்வி அமைச்சர் பேட்டி கொடுத்துருக்காரு. யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். என்ன சொல்கிறார் தெரியுமா? எங்கள் நாட்டில் ஆண்களும் பெண்களும் இணைந்து படிக்கிற கல்லூரிகளால் எங்கள் நாட்டுக்கு கெட்ட பெயர் ஏற்படுவதால் பாதி கல்லூரியை இப்போது 50% கோ எஜுகேஷன் இல்லை என்று ஆக்கிவிட்டோம். இன்னமும் 50% இருக்கிறது. 3 வருஷத்துக்குள் அவைகளையும் மூடிவிடுவோம். அடுத்து ஆடவர்களுக்கு தனி கல்லூரி, மகளிருக்கு தனி கல்லூரி என்று மட்டும்தான் இஸ்ரேலில் இருக்கும் அப்படின்னு டெல்லவில்யூவில் இஸ்ரேலுடைய கல்வி அமைச்சர் பேசுனதுக்கு பின்னாடி இன்றைக்கி உலக நாடுகள்லாம் அப்படி யோசிக்கிறான். அவன் சொன்னால் சரியாக தானே இருக்கும். அவன் ஏற்கனவே இராணுவத்தில் சொன்னது சரியாக இருக்குது, பாசனத்தில் சொன்னது சரியாக இருக்குது, மீடியாவில் சொன்னது சரியாக இருக்குது. இப்படி யார் பேசுகிறா? இன்னைக்கு இஸ்ரேல் பேசுகிறான். உலகத்தினுடைய ஒட்டுமொத்த தகவல் தொழில்நுட்பத்தை தன் ஆட்காட்டி விரல்களிலே வைத்துக்கொண்டு அசைத்து கொண்டிருக்கிற யூத உலகம் சொல்லுகிறது கோ எஜுகேஷன் வேண்டாம். நாம இந்தியாவில் அதை பேசினா, இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மாக்களில் பேசினா அடிப்படைவாதிங்கிறான். உண்மை என்னவென்றால் கல்வியிலே, அதுவும் மகளிருக்கான கல்வியிலே கோளாறுகள் குளறுபடிகள் புறப்படுவது எங்கு என்றால் நிச்சயமாக கோ எஜுகேஷனில் தான். ஆண்கள் பெண்கள் கலப்பு என்பது ஒரு அத்துமீறிய சுதந்திரமாக மாறுகிற போது அது இவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். நம்ம வானான்லாம் சொன்னால் நம்ம பசங்க சில பேர் கேட்கறது இல்லை, இளைஞர்கள்லாம். அவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வெளியே வாங்கன்னு சொல்லி லாரியில் கூட்டிகிட்டு போய், பஸ்ஸில் கூட்டிகிட்டு போய், வேனில் கூட்டிகிட்டு போய் ஆர்ப்பாட்டத்தில் நிற்க வைக்கிறான், போராட்டத்தில் நிற்க வைக்கிறான். எல்லாம் ஒன்றா வாங்க தொழுகலான்ட்டு சப்பில் நேர்ந்து கலந்து நிற்கிறானுவோம். ஆமாம், அந்த பக்கம் மகளிர் சப்பான், இந்த பக்கம் ஆடவர் சப்பான். இவர் இப்படி தக்பீர் கட்டிட்டு பார்வை அங்கே போகுது. பொம்பளை கூட நின்று தொழுவனா நீ தொழுகுவியா ஒழுக்கமா கேட்டால் அதெல்லாம் கூடும். நாங்கள் பெருநாள் அன்னைக்கு திடலில் தொழுகிறோம், சென்னையில் அவன் கடலில் தொழுகிறோம். ஆளுக்காள் வால் போஸ்ட் அடித்து கடலில் தொழுகிறோம், திடலில் தொழுகிறோன்னு கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு கடைசியில் என்னடான்னா இப்போது பூரா பலான விஷயமாக ஓடிட்டுருக்கு. விவரமாக பேசுறதுக்கு என்னால் முடியாது இந்த சபையில். யார் வெளியே கூட்டி வர சொன்னது? அப்படி பெண்களுடைய பர்தாவுக்கு பங்கம் ஏற்படுகிற வண்ணம் நடைமுறைப்படுத்தப்படுகிற எதுவும் உடன்பாடானதல்ல. குர்ஆன் பெண்களை பார்த்து சொல்லுகிறது. நான் ஆரம்பத்தில் அந்த ஆயத்தை தான் ஓதினேன். வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலிய்யத்தில் ஊலா. அறியாமை காலத்தில் பெண்கள் வெளியிலே சுற்றியதை போல சுற்ற வேண்டாம். அறியாமை காலத்தில் யாரோடும் எப்படியும் வாழலாம் என்கிற ரீதியில் சுற்றி கொண்டிருந்த மக்கள் அதை கண்டித்து குர்ஆன் பேசுகிறது. அவ்வாறெல்லாம் சுற்றாதீர்கள். இன்னைக்கு அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போய் எல்லாம் ஒன்றா தொழுகிறோம் அது இதுன்னு நின்று கசாமுசான்னு ஆகிப்போச்சு. தஞ்சை ஜில்லாவில் ஒரு பள்ளிவாசலில் போர்டு வச்சுருக்கு. ஒரு பள்ளிவாசலில் போர்டில் எழுதி போட்டிருக்கு. நான் நெசமாலுமே சொல்கிறேன், பொய் சொல்லலை. அது ஒரு ஆண்கள் பெண்கள் எல்லாம் கலந்து தொழுகிற பள்ளிவாசல் போல தெரியுது. வெளியில் போர்டு, நிர்வாகத்தின் சார்பில் அறிவிப்பு, தயவு செய்து தொழுகைக்கு வரக்கூடியவர்கள் பெண்களிடம் லவ் லெட்டர் கொடுக்க வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு நிர்வாகம். என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுதா? ஆமாம், எல்லாம் உள்ளே கொண்டு வர சொல்லி அப்புறம் அதுதான் ஆரம்பமாகும். ஒன்றா தொழுகுவாங்க, பயான் கேட்பாங்க. அப்புறம் அப்படியே ஸ்க்ரீனுக்கு பின்னாடி லெட்டரை இவன் இப்படி போட்டு விட்டான். அது உள்ள லெட்ரு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து பதில் வருது. அப்புறம் இப்படிக்கு நிர்வாகம்னு இப்போ லெட்ரு வைக்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்கு. ஆண் பெண் கலப்பில்லாமல் ஒரு கல்விதாருங்கள் என்பதற்காகத்தான் தனியாக மகளிருக்கென்று மதரசாக்கள் தேவை என்கிற அடிப்படையில் அந்த புரிந்துணர்வோடு தான் இன்றைக்கு நாட்டில் நிறைய நிஸ்வான் மதரசாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது.
அதெல்லாம் ரசூல்லா காலத்தில் அப்படி நடந்துச்சு, இப்படி அப்படிலாம் நடக்கலை. பெருநாள் அன்றைக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதுறாங்க. கொஞ்சம் கவனிங்க. புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரையாளர் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். என்ன பதிவு செய்கிறாங்க? ஃபலம்மன் தஹா மின் குத்பதிஹி வ வஅத வ மதாயிலன் நிசாஇ ஃபவஅலஹுன்ன. ஆண்களுக்கான சொற்பொழிவை முடித்துவிட்டு நபிகள் நாயகம் பெண்கள் பகுதிக்கு போனார்கள். அதற்கு பிறகு அங்கே உபதேசம் செய்தார்கள். அதிலிருந்து செக்ஷன் 2 இருந்திருக்குன்னு தெரியுது. எல்லாம் ஒன்றா நேர்ந்து கலந்து உட்காரலன்னு தெரியுது. ஹதீஸுகளை தவறாக புரிந்து கொண்ட பல பேர் ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒரே மாதிரி என்று கொண்டு வந்து வைத்ததனுடைய விளைவைத்தான் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆம்பளை கூட போய் முட்டி மோதிட்டு நிற்கிறது பெண்களுக்கு கண்ணியம் அல்லன்னு சொல்கிறோம். அவரவர்கள் எல்லைகளை தாண்டுகிற போது என்னென்னவெல்லாம் நடக்குங்கிறது இந்த சமுதாயத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு அம்மா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு அம்மா ஆயிஷா அம்மாட்ட வந்து அது ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போயிட்டு வந்திருக்கு. போயிட்டு வந்து அந்த அம்மா சொல்லியிருக்கு. யார்கிட்ட? ஆயிஷா அம்மாட்ட. உம்ராவுக்கு போனேன், தவாஃபெல்லாம் நல்லா செஞ்சேன், 7 தடவை வாய்ப்பு கிடச்சிச்சு. துஃப்து பில் பைத்தி சபன் வஸ்தலம்து ருக்ன மர்ரத்தைன். இந்த ஹஜருல் அஸ்வத் கல் இருக்கு இல்லையா, எல்லாரும் முத்தம் கொடுக்கறதுக்கு ஆசைப்படுவாங்கல்ல, சுவனத்து கல். அந்த ஹஜருல் அஸ்வத் சுவனத்து கல்ல எனக்கு 2 தடவை முத்தமிடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ தவாஃபு செஞ்சிட்டேன், ஹஜருல் அஸ்வத் கல்ல முத்தம் கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது, அதையும் செஞ்சுட்டேன், வந்துட்டேன்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லுது. யார்? அந்த அம்மா. யார்கிட்ட? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாட்ட. அப்போது ஆயிஷா அம்மா கேட்குறாங்க, சொல்கிறாங்க, லா ஆஜரக்கில்லா, அல்லாஹ் உனக்கு கூலி கொடுக்காமல் இருக்கட்டும். நீ போய் ஆம்பளைகள்கிட்ட போய் முட்டி மோதி இடித்து தள்ளிட்டு போய் ஹஜருல் அஸ்வதை முத்தம் கொடுத்துட்டு வந்தியா? ஹல் துதாஃபிஈன பிர்ரிஜால், ஹல் துதாஃபிஈன பிர்ரிஜால். ஆம்பளைகளை போய் இடித்து தள்ளிக்கிட்டு நீ போய் முத்தம் கொடுத்துட்டு வந்தியா? உனக்கு ஆண்டவன் கூலி கொடுக்காம ஆகட்டும்னாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும், அந்த அம்மா ட்ராமாவுக்கு போயிட்டு வரல, அந்த அம்மா நாடகமோ சினிமாவோ போகலை, அந்த அம்மா வேறு எந்த பொழுதுபோக்குக்கும் போகலை. ஒரு இபாதத்து ஹஜ்ஜு உம்ரா அந்த கடமைக்கு போயிட்டு வருது. போயிட்டு வந்த இடத்துல எல்லாரும் ஹஜருல் அஸ்வதை முத்தம் கொடுக்குறாங்க. அப்போ சந்தோஷம். அதை வந்து அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்றதுக்காக வேண்டி ஆயிஷா அம்மாட்ட சொல்லுது, நான் இந்த மாதிரி எனக்கு 2 தடவை முத்தம் கொடுக்க வாய்ப்பு கிடைச்சுன்னு. ஆயிஷா அம்மா கண்டிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இபாதத்து என்ற பெயரிலே கூட ஆண்களோடு போய் முட்டி மோதி கொண்டு நிற்கிற பெண்கள் மார்க்கத்தினுடைய ஒழுக்க நிலைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். அது தவறு என்று கண்டிக்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இன்னைக்கு பூரா இடிச்சுக்கிட்டு போய் ஊர்வலத்தில் நிற்கிது சில ஊரில். கரெக்டாக அவன் மீடியா அங்கே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவான். கரெக்டாக பூரா புர்காவாக படம் பிடிச்சி மறுநாள் போட்டுருவான் பேப்பரில். முஸ்லீம் பெண்கள் வேகாத வெயிலில் கையில் குழந்தையோடு அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திய போது எடுத்த படம். நான் கேட்குறேன், எந்த ஒரு ஹதீஸ்லேயாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பொம்பளைகளை பூரா இழுத்துட்டு வந்து ரோட்டில் நிறுத்தி வச்சதா உங்களுக்கு தெரியுமா? எங்கேயாவது இருக்கா? புகாரியில், முஸ்லீமில்? நம்ம பசங்க அடிக்கடி சஹீஹுல் புகாரில் இருக்கான்னு கேட்குறான் எது எடுத்தாலும். நான் கேட்குறேன், இது புகாரில் இருக்கா? கொண்டு வந்து வெட்ட வெளியில் பெண்களை நிறுத்துவது. ஒரு பெண் மூலமாக சமூகத்தில் எப்போதெல்லாம் ஆபாசம் வருமோ, அத்துமீறல் வருமோ, அந்த இடமெல்லாம் கண்டிக்கத்தக்கவை என்பது மார்க்கத்தினுடைய பார்வை. நபிமார்கள், தீர்க்கதரிசிகள் இஸ்லாத்தில் 1.25 லட்சம் பேர், 1,24,000 பேர், யாரும் பெண்கள் இல்லை. இது பெண்களுக்கான குறைவு அல்ல, பெண்களுக்கான நிறைவு. ஒரு நபி என்றால் பிரச்சாரத்திற்கு பப்ளிக்கு வரணும், பிரச்சாரத்துக்கு 4 பேர்த்திட்ட பழகணும், 4 பேர்த்திட்ட பேசணும், 4 பேர் கூட பயணம் பண்ணணும், 4 பேர் கூட எங்கேயாவது தங்கணும். இதுவெல்லாம் கண்ணியத்திற்குரிய பெண்களுக்கு அடையாளம் அல்ல. அல்லாஹ் முடிவு செய்தான். அதனால் தான் பிரச்சாரம் செய்ய வேண்டிய தாவாவுடைய பணியில் இருக்க வேண்டிய இந்த பொறுப்பை ஆண்களுக்கு மட்டும் தந்தான். இதுக்கு பேர் பெண் அடிமைத்தனம் இல்லை. பெண்களின் கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும். அதற்கு வழி
எல்லாம் ஊராக அந்த பொம்பளை போக முடியாது, எல்லா ஆண்களோடும் அந்த பொம்பளை போய் தங்க முடியாது. எங்கேயோ வந்த இடத்துல போன இடத்துல ஒரு பொம்பளை தங்குச்சின்னு சொல்லி ஒரு பல்கலைக்கழகத்தை போட்டு படாத பாடுபடுத்திட்டு இருக்காங்க இன்றைக்கி, இல்லையா? என்னடான்னா பேப்பர் திருத்தருக்கு அந்த அம்மா வரும், செக்கிங்க்கு அந்த அம்மா வரும், யூனிவர்சிட்டியில் அப்பப்போ தங்கும், 4 நாள் ஒரு வாரம் இங்கே உள்ள உயர்ந்த அறையில் தங்கும். அப்போ இவங்கெல்லாம் வந்து பார்ப்பாங்க. பெரிய லிஸ்ட்டே வந்துட்டுருக்கு, மிகப்பெரிய லிஸ்ட்டு. அந்த மாட்ட அதிகாரிகள் பூரா விசாரித்து, என்னம்மா போன மாதம் இப்படி நடந்துச்சேன்னா போன மாதமல்ல 10 வருஷமாக இப்படித்தான் நடக்குது. இப்போ உங்களுக்கு புரிகிறதா? வீதிக்கு வருகிற ஒரு பெண்ணினுடைய அவலம், ஆண்களோடு பல இடங்களுக்கும் செல்லுதல், தனியாக செல்லுதல், கலந்துரவாடுதல், இதுவெல்லாம் சமூக தீமைகளை உருவாக்கிவிடும் என்ற அடிப்படையில் தான் மார்க்கம் மகளிருக்கான கல்வியை தனியாக சொல்லுகிறது. ஆம்பளைகள்கிட்ட கொஞ்சம் கம்மியாகவும் பெண்கள்கிட்ட ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இருக்க வேண்டிய ஒரு விஷயம் வெட்கம். இன்றைக்கி அந்த வெட்க உணர்வு இல்லை. இன்றைக்கி நம்மிடமிருந்து ரொம்ப வருத்தத்தோடு நம்மிடமிருந்து விடைபெற்று போன விஷயங்களில் நான் தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், வெட்கம் போனது தான் மிக முக்கியமான விஷயம். புர்கா பொத்திட்டு கூட வெக்கமானம் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் இருக்குது. நீங்கள் நினச்சிக்காதீங்க புர்கா பொத்திட்டாவே நமக்கு எல்லா வெக்கமும் வந்துடுதுன்னு. புர்கா பொத்திட்டும் நிறைய பேர் வெக்கம் இல்லாமல் சுற்றுறா. புர்காவை பொத்திக்கிட்டே வந்து ஜோடி நம்பர் 1ன்னு டிவி ப்ரோக்ராமில் ஆடுறா, புர்காவோடு ஆடுறா. அல்ல தான் பாதுகாக்கணும். டிவியில் கல்யாண மாலைன்னு ஒரு ப்ரோக்ராம். ஆமாம், மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்துட்றாங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்றாங்க. அப்போது முழு புர்காவோடு வந்து உட்காந்துருக்குது ஒரு ஜடம். வந்து உட்காந்துட்டு கேட்குறாரு அவர், நிகழ்ச்சி நடத்துகிறவர், அம்மா உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும், எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்? இவள் வரிசையாக மாப்பிள்ளைக்குள்ள குவாலிஃபிகேஷன் பூரா பட்டியல் போடுறா. நான் கேட்குறேன், இப்போ அவள் பட்டியல் போடுறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எந்த காலத்துலையாவது நம்ம சமுதாயத்தில் ஒரு பொண்ணு இப்படி தனக்கு வர்ற மாப்பிள்ளையை பற்றி முதல்ல வீட்டில் பேசுவாளா? முஸ்லிம் பெண்கள் வீடுகளிலே கூட பேச மாட்டார்கள். பெற்றோர்கள் பார்த்து முடிவு செய்கிற மாப்பிள்ளைக்கு கடைசியில் சம்மதம் கேட்பாங்க. அதுதானே நடைமுறை. அவள் நாணத்தோடு வெறுக்கத்தோடு இருப்பாள். இன்னைக்கு என்னன்னா, வந்து உலகம் பார்க்கிற ஒரு தொலைக்காட்சியில் முன்னால் நின்று எனக்கு வர்ற மாப்பிள்ளை இப்படி இருக்கணும், அவர் இவ்வளோ சம்பாதிக்கணும், அவருக்கு இந்த மாதிரி பைக் இருக்கணுமா. அவள் என்னமோ ஒரு பைக்கு பேரெல்லாம் சொல்கிறா. இப்போலாம் சில பைக் வருது பார்த்தீங்களா, முன்னாடி பள்ளத்தில் உட்காந்துருக்கானுங்க, பின்னாடி உட்கார்றவோ மெம்பர் படி மேலே உட்காந்துருக்கா, மெம்பர் படியில் உட்காந்த மாதிரி. அதாவது அதுக்கு அர்த்தம் என்னென்னா, எப்போ இவ பின்னாடி உட்காந்தாலோ அப்போவே நீ உளுந்துட்டேன்னு அர்த்தம். ஆமாம், அவன் கீழே எங்கேயோ உட்காந்துருக்கான், இது மேலே உட்காந்துருக்குது. அஜர்த்து வெள்ளிக்கிழமை மெம்பரில் உட்கார்ற மாதிரியே இருக்குது. இப்போலாம் அப்படி அவள் அந்த ஸ்கூட்ரு பேர் சொல்கிறா, அந்த இது பேர் சொல்கிறா, எல்லாம் சொல்லி எனக்கு அந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லி எல்லா குவாலிஃபிகேஷனும் சொல்கிறான். அவன் தொலைக்காட்சி தொகுப்பாளர், அவன் அசந்து போயிட்டான், என்னமோ இவ்வளவு சொல்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் இந்த கழுதை ஒரு வேலை பண்ணான், என்ன தெரியுமா? இப்போ கரண்ட் பொசிஷனில் முன்னணியில் இருக்கிற ஒரு நடிகர் பேரை சொல்கிறா. சொல்லி எனக்கு அவர் மாதிரி மாப்பிள்ளை வேணும். யார் மாதிரி? அந்த நடிகர் மாதிரி மாப்பிள்ளை வேணும். எவ்வளவு கேவலம் தெரியுமா? எதில் அடிக்கன்னு தெரியல. புர்காவோடு, ஒரு முஸ்லீம் அடையாளத்தோடு நீ நல்ல தகுதிகளை மாத்திரம் சொன்னால் கூட பிரச்சனை இல்லை. எல்லாம் ஆகாத போகாத தகுதி. படித்த மாப்பிள்ளை வேணும், நல்ல சம்பளம் உள்ள வேணும், அல்லாஹ் ரசூலை வணங்கணும், சாலிகானவனாக இருக்கணும், அதெல்லாம் இல்லை. இது பூரா அத்துமீறிய கண்டிஷன். இப்படியெல்லாம் சொல்லிட்டு மோசமான ஒருத்தன் பேரை சொல்லி அவன் மாதிரி வேணும்னு. இந்த பொதுவாகவே மீடியாவில் தொகுப்பாளர்கள் ரொம்ப நல்ல பசங்க, விடமாட்டானுவோ அவ்வளோ சீக்கிரம். அவன் இப்படி சொன்ன உடனே இவன் கேட்குறான், ஏம்மா உனக்கு அவரை ரொம்ப பிடிக்குமா? அதுக்கு அவள் பதில், ஐயோ உசுறு அவ. இல்லை, இதெல்லாம் எதில் அடிக்கிறதுன்னு நீங்கள் தான் சொல்லணும். எவ்வளவு மோசம். நான் சொல்லிட்டு இருந்தது, புர்கா பொத்துறதுனால மட்டுமே வெட்கநாணம் உள்ளவள்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு புர்கா போர்த்தி கொண்டும் கூட சமுதாயத்தினுடைய பெயரை கெடுப்பவர்கள் இருக்கிறார்கள்.
சென்னையில் நிறைய பேர் மூஞ்சிக்கு பொத்துறதே எதுக்குன்னா அவங்க அண்ணக்காரனும் அவங்க அத்தாவும் பார்க்காம இருக்கணுங்கிறக்காக. ஆமாம், ஈசிஆரில் ரைடு போகிறது, பெத்த தகப்ப முன்னாடி வந்தாலும் தெரியாது. எனவே புர்காவின் பெயரிலே கூட வெட்கமானம் இல்லை என்கிற போது எந்த அத்துமீறலுக்கும் இவர்கள் தயாராகி விடுகிறார்கள். அதனால்தான் நீங்கள் எதை தருவீர்களோ இல்லையோ, சொத்து சுகம் கொடுப்பீர்களோ இல்லையோ, முதலில் நீங்கள் ஒழுக்கத்தை, குறிப்பாக பெண்களுக்கே உரிய வெட்க நாணத்தை தர வேண்டும். வெட்கத்தோடு வளருகிற பெண் தான். போட்டி வைக்கிறாங்க, டான்ஸ் போட்டி. அவர் அத்தாவும் அம்மாவும் முன்சப்பில் வந்து எல்லாம் ஆடியன்ஸில் உட்காந்துருக்காங்க. புள்ள ஆடுறா. எது அந்த ஆடிட்டோரியம் வரையும் புர்கா போட்டு வந்திருக்கா. புர்காவை கழட்டுனா அவ்வளோ மோசமான ட்ரெஸ்ஸு. வேறு எவனோ கூட ஆடுன்னு ஆடுறா, ஜங்குன்னு ஆடி முடித்த உடனே போட்டியில் ஜெயிச்சிட்டா. ஜெயித்த உடனே அந்த பேரண்ட்ஸை மேலே கூப்பிட்றாங்க. அல்லாஹு அக்பர். 2 பேத்துக்கும் சந்தோஷம். என்னமோ மறுமையில் இறைவன் வலது கையில் பட்டோலையை கொடுத்த மாதிரி. போங்கம்மா, இப்படி ஒரு நல்ல பிள்ளையை பெற்றதுக்காக நீங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் போய் நுழைஞ்சுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அத்தாவையும் அம்மாவையும் சொர்க்கத்துக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் 2 பேத்துக்கும். நின்று வாங்குறாங்க. எங்கள் பிள்ளை ஓரளவு ஆடும்னு நினச்சோம், ஆனால் இந்த அளவு நல்லா ஆடும்னு எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யார் அந்த மூதேவி 3 ஹஜ் பண்ணியிருக்கு. இல்லை, நீங்கள் பெண்களை எங்கு வளர்க்கிறீர்கள், எப்படி வளர்க்கிறீர்கள்? இதெல்லாம் ஒரு ஊருக்கு முன்னால் அவ ஆடலை. உலகத்திலே உள்ளவர்களெல்லாம் பார்க்கிற ஒரு தொலைக்காட்சி சேனலுக்கு முன்னாலே உலகம் ரசிக்கிற அளவுக்கு என் பெண் ஆடுகிறாள் என்பதை நினைத்து பெருமைப்படுகிற கணவர்களுக்காக இந்த சமுதாயம் வெட்கப்பட வேண்டியது இருக்கிறது. குர்ஆனில் ஆணும் பெண்ணும் டைரக்டாக நேருக்கு நேர் சந்திக்கிறது ஒரு இடத்துல வருது, ஒரே ஒரு இடத்துல தான் வருது, எல்லா இடத்துலையும் இல்லை. கவனிக்கணும். நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறார்கள். அந்த இடம் மதியன் நகரம். எதிரில் குழாயில் கிணற்றடியில் தண்ணீர் பிடிக்க வந்த பெண்கள் 2 பேர் அவர்கள் எதிரில் வருகிறார்கள். அந்த பொம்பளை மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட வந்து கிணற்றில் இருந்து தண்ணீர் இறைத்து தர சொல்லி உதவி கேட்பதற்கு அந்த பெண் வருகிறது. வர்ற அந்த பெண்ணை அல்லாஹ் வர்ணிக்கிறான். ஒரே ஒரு வார்த்தை தான் குர்ஆனில். நல்லா கவனிக்கணும் தாய்மார்கள். தம்ஷி அலஸ்திஹ்யாஇன், ஆக வெட்கத்தோடு அவள் வந்தாள். ஆக வெட்கம். அவளுடைய பேச்சில், நடையில், எல்லாத்திலையும் வெட்கம். குர்ஆன் ஒரு பெண் நடந்து வருகிற வர்ணனையை சொல்லுகிற ஒரே இடம் அதுதான். ஒரு பொம்பளை அவ வெட்கத்தோடு தான் நடப்பாள், வெட்கத்தோடு தான் இருப்பாள் கடைசி வரை. அந்த ஆணுக்கும் வெட்கம், அந்த பெண்ணுக்கும் வெட்கம். வெட்கம் 2 பேத்துக்கும் பொதுவானது, ஆனால் பெண்களிடம் ரொம்ப கூடுதலாக இருக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ல, பெருமானாருடைய கண்களை நான் கவனித்திருக்கிறேன், மதீனாவினுடைய கன்னி பெண்களுடைய வெட்கத்தை விடவும் அந்த கண்ணுக்கு வெட்கம் அதிகம். என்ன வார்த்தைங்க, ஒரு தடவை திரும்ப யோசிங்க. மதீனாவின் கன்னி பெண்களுடைய கண்ணிலே என்ன வெட்கம் இருக்குமோ அந்த வெட்கத்தை விட அதிகம் வெட்கப்படுவார்கள் நாயகம். அப்படின்னா தவறான பக்கம் பார்வை போகாது, போகக்கூடாது. போச்சுன்னா வெட்கம் போயிருச்சுன்னு அர்த்தம், போச்சுன்னா வெட்கம் போச்சுன்னு அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தபடி வெட்கம் ஆணுக்கும் உண்டு, பெண்ணுக்கும் உண்டு. ஆனால் கூடுதலாக ஒரு பெண்ணுக்கு ஈமானும் வெட்கமும் ஒரு தரத்தில் இருக்கிறது. ஈமானும் வெட்கமும். ஒருத்திக்கு வெட்கம் போச்சு, அவ ஈமானும் போச்சு. ஒரு பொண்ணுக்கு ஈமான் இருக்குது அப்படின்னா வெட்கத்தோடு தான் இருக்கணும். வெட்கமும் ஈமானும் இரண்டும் 2 தூண்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கத்தை சேர்த்து சொன்னார்கள். இன்னைக்கு அந்த வெட்க உணர்வு மருங்கிருச்சு. அது ஜோடி நம்பர் 1 இருந்தாலும் சரி, கல்யாண மாலையாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது டான்ஸ் போட்டியாக இருந்தாலும் சரி, பொம்பளைங்க நினைப்பாங்க இந்த ஆள் எல்லா தொடரும் பார்ப்பார் போல தெரியுது. ஏறத்தாழ வெட்கத்தை துறந்த இந்த சூழ்நிலைகளை பார்க்கிற போது வருத்தமாக இருக்கிறது. தாய்மார்கள், ஒரு நேரம் இருந்துச்சு, பொம்பளைகள்லாம் ஒன்று சேர்ந்து வந்து ரசூலுல்லாஹ்ட்ட புகார் பண்ணாங்க. என்ன புகார்?
இந்த ஆம்பளைகளுக்கெல்லாம் கூலி அதிகமாக கிடைக்குது. ஜும்மாவுக்கு போகிறேன்ட்டு போகிறாங்க, ஜனாசாவுக்கு போகிறேன்ட்டு போகிறாங்க, கபிஸ்தானில் அடக்கம் பண்ண போகிறேன்ட்டு போகிறாங்க, ஜிஹாதுக்கு போகிறேன்ட்டு போகிறாங்க. அது என்ன எங்களை விட அதிகமாக கூலி கிடைக்குது? நாங்கள் என்ன அவ்வளோ இழிச்சவாயா? நாங்கள் என்ன மட்டமா? நாங்களும் எல்லாம் பண்ணுறோமல்ல. ஆம்பளைகளோட தேவைகளை நாங்கள் நிறைவேற்றுறோம், குழந்தைகளெல்லாம் வீட்டில் பத்திரமா பாதுகாத்துக்கிறோம், அவங்க தேவைன்னு ஏதாவது வந்தால் நிறைவேற்றி வைக்கிறோம், உங்களுடைய காசு பணங்களெல்லாம் பத்திரமா பாதுகாக்கிறோம். நீங்கள் போயிட்டு திரும்பி வர்ற வரைக்கும் உங்கள் காசு பணம், எங்களுடைய கற்பு எல்லாத்தையும் பத்திரமா வச்சுருக்கோம். பின்ன ஏன் எங்களை விட அவங்களுக்கு மட்டும் கூலி அதிகம்? எங்களுக்கும் ஆம்பளைகளுக்கு ஈச்சா கூலி வேணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து குழந்தைகளை பராமரித்து வீட்டு நிர்வாகத்தை சரியாக செய்தால் வெளியில் போய் ஆம்பளை சம்பாதிக்கிற எல்லா நன்மைக்கும் அதுவே சமமாகிவிடும். நல்லா கவனிக்கணும். வெளியே சுத்தனா மட்டும்தான் பொம்பளைன்னு சில பேர் விளங்குறாங்க இல்லையா, அவங்க கவனிக்கணும். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், வீட்டிலே இருந்து குடும்ப நிர்வாக பணிகளை செவ்வனே செய்கிற ஒரு தாய் வெளியில் போய் ஹஜ்ஜுக்கு போவான், ஜிஹாதுக்கு போவான், ஜனாசாவுக்கு போவான், ஜும்மாவுக்கு போவான், காசியாக இருப்பான், நபியாக இருப்பார். இத்தனையும் பொம்பளை செய்கிறதில்ல. ஆனால் அவள் வீட்டு நிர்வாகம் இந்த கூலியெல்லாம் தந்துடும். இன்றைக்கி வீட்லையும் இல்லாமல் காத்தால 9 மணிக்கு இதுகளும் வேலைக்கு போயிடுது, சாயந்தரம் 6 மணிக்கு திரும்பி வருது. உங்களுக்கு என்ன கூலி கிடைக்கும்? பொருளாதார தேவைகளின் அழுத்தத்தால் நீங்கள் வெளியே செல்லுகிறீர்கள் என்று சொன்னால், தயவு செய்து சொல்கிறேன், அல்லாஹ் வெளி நிர்வாகம் ஆண்களுக்கு வைத்திருக்கிறான். எந்த வீட்டிலாவது சம்பாதிக்க முடியாத ஆம்பளை மாற்றுத்திறனாளியாக இருந்தால், வீட்டில் விதவையாக இருந்தால், புருஷன் இல்லாமல் இருந்தால், அந்த வீடுகள் எல்லாம் சம்பாதிக்க போகட்டும். தயவு செய்து மற்ற பெண்கள் மிகச்சிறந்த வீட்டு நிர்வாகத்தை அவர்கள் கவனித்து கொள்ள வேண்டும். ஏற்பாடு செய்து தர வேண்டிய பொறுப்பு அவர்களிடத்தில் இருக்கிறது. நான் சொல்ல வந்தது, ஆம்பளைங்க எங்களை விட மிஞ்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய பெண்கள் குழு போய் சொல்லுகிறது என்றால், அந்த அளவுக்கு அவர்களுக்கு மார்க்க ரீதியான ஆர்வம் இருந்துச்சா இல்லையா? இன்னைக்கு அந்த ஆர்வம் இல்லை. இன்னைக்கு பூரா ஆர்வமும் இந்த மாதிரி ஜோடி நம்பர் 1 பார்க்குறதுலையும், மெகா தொடர் பார்க்குறதுலையும், டிவியில் படம் பார்க்குறதுலையும், பெண்கள் எங்காவது சந்தித்தாலே ஒரு நேரத்தில் ஈமான் இஸ்லாமிய பற்றி பேச்சு தானே இருக்கும். இன்றைக்கு எவ்வளவு தூரம் இவர்களின் வெட்க குறைவின் காரணத்தால் இந்த சூழ்நிலை வந்திருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டும். எனவே ஹதீஜா மகளிர் கல்லூரி துவங்கி இருக்கிறீர்கள். பெண்களுக்கு சிறந்த பொக்கிஷமான மார்க்க அறிவை தாருங்கள். ஒரு காலம் இருந்தது, பொண்ணை கட்டி கொடுப்பாங்க, 3-4 குதிரைகளில் அல்லது கழுதைகளில் சீர்வரிசை போகும். என்ன தெரியுமா சீர்வரிசை? அத்தனையும் கிதாபுகள், கரண்டி, ஹாட் பாக்ஸு, இன்றைக்கி இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, இதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு ஒரு காலத்தில் கழுதைகள் சுமக்க முடியாத அளவுக்கு 4-5 கழுதைகளில் மாப்பிள்ளை வீட்டுக்கு கிதாபா போகுமா. அவ்வளவு ஓதி முடித்திருந்தார்கள் கல்யாணத்துக்கு தகுதியான பெண்கள். இன்றைக்கி நம்ம அதிகபட்சமாக அந்த வெல்வெட்டில் ஒரு குரான் பொட்டி ஒன்று பூரா லக்கேஜ் ஏற்றி, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அது இது. அந்த டிவியில் இப்போலாம் இன்ச்செல்லாம் சொல்லிடுறாங்க, இத்தனை இன்ச்சில் பார்த்து கொடுங்க. முதல் மருமக அத்தனை இன்ச்சில் தான் கொண்டு வந்திருக்குது. அப்புறம் இந்த ரூமில் சின்னதாக மாட்டினா நல்லா இருக்காது. அப்போ எல்லாம் ஏறுகிறது. கடைசியில் வெல்வெட்டு குரான் பட்டி. கேவலம் என்னன்னா, வயது பிள்ளைகளை வீட்டில் வளர்க்கிற பெற்றோர்கள், நபிமார்கள் வரலாறு அந்த வீட்டில் இல்லை, வலிமார்கள் வரலாறு அந்த வீட்டில் இல்லை, முன்மாதிரி முஸ்லீம்கள் யார் யார் அந்த வீட்டில் இல்லை, முஸ்லீம் பெண்களுக்கான சட்டங்கள் இன்றைக்கி இதெல்லாம் தனி நூலாக வந்திருக்கு. இந்த எந்த புஸ்தகமுமே இல்லாமல் சில பேர் அலமாரியில் பூரா பொம்மையாக வாங்கி வச்சுருக்கான். விளங்குமான்னு தெரியல. நான் சொல்ல வந்தது, மணப்பெண்கள் ஒரு நேரத்தில் திருமணம் முடித்து செல்லுகிற போது அவ்வளவும் கிதாபா போச்சு. பெண்களுக்கு மட்டும் நீங்கள் மார்க்க அறிவை தந்தால் அவர்கள் எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். ஹாஃபிதுகளாக குரானை மனனம் செய்ய வைத்தால் ஆண்களை விட நன்றாக மனப்பாடம் செய்வார்கள். இந்த ஹதீஜா மகளிர் கல்லூரி அப்படிப்பட்ட நல்ல இஸ்லாமிய கல்வியை முன்னெடுத்து பெண்களுக்கு தரக்கூடிய நல்லதொரு கல்லூரியாக அல்லாஹ் இதை கபூல் செய்வானாக.
இந்த கல்லூரியினுடைய இந்த கட்டடப் பணிக்கு பின்னாலே இருக்கிற அத்தனை பேரினுடைய உழைப்பு பணிவிடைகளை அல்லாஹ் ஏற்று நல்ல கூலிகளை வழங்குவானாக. இந்த மதரசாவிலே ஓதுகிற பிள்ளைகள் இன்னமும் பன்மடங்காக பெருகி மார்க்க அறிவோடு இம்மை வறுமை வெற்றிக்குரியவர்களாக அவர்கள் வாழ எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.